ஒரு குறை இருந்தது. என்ன குறை? இன்னும் கொடுக்க வேண்டுமே என்ற குறை. கொடுக்க வேண்டுமே என்ற குறையினாலேதான் அம்பாளை பிரார்த்திச்சார். அம்மா, சிருஷ்டூய சர்க்கரூப ஜகதவரவிதௌ பலனீயாச்சரௌத்ரீ சம்ஹாரே சாபியஸ்ய ஜகதிதமகிலம் क्रीडनम् न्यपराख्या पश्यन्ति मध्यमाथो तदनु भगवती वैखरी वर्णरूपा सास्मद्वाचम् प्रसन्ना इति हरिगिरिशा आराधितालङ्करोतु இந்த தேவியுடைய தத்துவத்தை இந்த முதல் தியான ஸ்லோகத்திலேயே இந்த மகாத்மா சொல்லிவிட்டார். சிருஷ்டௌ யா சர்க்கரூபா ஜகதவன விதௌ பாலனீயாச்ச ரௌத்ரி. முத்தொழில் செய்கிறவளம்மா நீ. சம்ஹாரே சாபி யஸ்ய ஜகதிதம் அகிலம் கிரீடனம் யாபராக்யா. எல்லாமே உன்னுடைய விளையாட்டம்மா. பஷ்யந்தி மத்தியமாதோ ததனு பகவதி வைகரி வர்ணரூபா. ஆனால் நீ செய்கிற விளையாட்டானது உலகத்திலே விசித்திர ஒரு லீலா விசேஷமாய் ஜனங்களை மயக்குவதற்கு ஒரு மாயைங்கிறதான திரையும் போட்டிருக்கேம்மா. அப்பேற்பட்ட நீ என்னுடைய நாக்கிலே வர வேண்டும். சாஸ்மத் வாசம் பிரசன்னா விதிஹரி கிரிஷா ஆராதிதாலங்கரோது. இப்படி நினைக்கிற பொழுது அவருக்கு உள்ளுக்குள்ள ஒரு குறை இருந்தது. அவருக்கு புள்ள பிறக்கல, சந்ததி இல்ல, அவருக்கு கல்யாணம் பண்ணிக்கல. அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டா தானே குழந்தை பிறக்கும். அவர் விவாகமே வேண்டாங்கிற போது நாரத மகரிஷி அவருக்கு பிரத்யட்சமானார். எப்பொழுதுமே நாரத மகரிஷியை அழைக்காமல் வருகிறவர். அழைக்காமல் எல்லா வீட்டுக்கு போக மாட்டார். எந்த இடத்துல சாத்வீகம் இருக்கோ, எந்த இடத்துல உண்மை இருக்கோ, எந்த இடத்துல ஆதுரம் நல்லதை செய்ய வேண்டும் என்றதான நல்ல எண்ணம் இருக்கோ அந்த இடத்துல தானே ஸ்ரீநாரத நாத சரசீருக பிருங்க சுபாங்க. தாமரையிலே தேன் இருக்கு, மகரந்தத்திலே தேன் இருக்குன்னு வண்டுகள் தானே வருது. அது மாதிரி சரசீருக பிருங்கா சுபாங்கா ஸ்ரீநாரத நாத சரசீருக பிருங்க தீனமான ரக்ஷகா தீனமான ரக்ஷக ஜெகதீஷ தீனமான ரக்ஷக ஜெகதீஷ பேஷ சங்காசா ஸ்ரீநாரத நாத சரசீருக பிருங்க சுபாங்க தீனமான ரக்ஷகா ஜெகதீஷ பேஷ சங்காச. தெய்வத்துக்கு சமானமானவனே வியாசா, என்ன விசாரம்? புத்திரன் இல்ல, தேவியினுடைய விஷயத்தை உலகத்துக்கு சொல்ல வேண்டுங்கிற ஆசை. அப்படியா? அந்த தேவியே கேள, அந்த தேவியினுடைய மந்திரத்தை தான் உனக்கு தெரியுமே, அதை எடுத்து ஜபம் பண்ணு, அம்பாளே கொடுக்கிறாள் என்று நாரத மகரிஷி பல விஷயங்களை, தேவியினுடைய விஷயங்களை எல்லாம் வரிசையாய் சொல்லிக் கொண்டு போறார். வியாசர் நினைக்கிறார் தான் பராசரருக்கும் சத்தியவதிக்கும் புத்திரனாய் பிறந்து உலகத்திலே ராஜவம்சத்தை உண்டாக்கினார். திருதராஷ்டிரன், பாண்டு, விதுரன் முதலானவர்கள் அவரால் தான் உண்டானார்கள். பாண்டவ கௌரவ பெரிய வம்சமானது அவரால் தான் உண்டாச்சு. பாண்டவர்களும் கௌரவர்களும் எப்பொழுதுமே பகைத்து
ஒருவரை ஒருவர் எதிர்த்து குருக்ஷேத்திரத்திலே பெரியதொரு யுத்தம் பண்ணி பகவான் வாசுதேவன் அவனுடைய திருவிளையாடல்களை புரிந்து லட்சோபலட்சம் ஜனங்களை எல்லாம் பகவான் இந்த யுத்த களத்திலே பூபாரம் நீக்குவதற்காக அழித்த கதையெல்லாம் அவருக்கும் தெரியும். ஆனால் இன்னைக்கு வேண்டி இருக்கிற புத்திரன் அந்த மாதிரி புத்திரன் இல்லை. ஆபத் தர்மத்தினாலே ஒரு ராஜ சந்ததியை உண்டாக்குவதற்கு தன் யோக சக்தியினால் உண்டாக்கியதான ஒரு வம்சம். ஆனால் இன்றைய தினம் தனக்கென்றதான ஒரு சத்தான பிள்ளையை உண்டாக்க வேண்டும் என்று அம்பாளை நோக்கி தேவியை நினைச்சு வாக்பவ மந்திரத்தையே சொல்லிக் கொண்டிருந்தார். வாக்பவ மந்திரம் அம்பாளுடைய கருணையினால் அவருக்கு கிடைக்க வேண்டியது சத்புத்திரன். புத்திர பாக்கியத்தை அடைய வேண்டியவரானவருக்கு எப்பேற்பட்ட நிலையும் உயர்த்துவதற்கு தயாராகியிருக்கிறதான அந்த தேவியனிடத்திலே தனக்கு ஒரு சத்புத்திரனையும் அந்த தேவியனுடைய தத்துவத்தை தெரிந்து கொள்ளக்கூடியதான புத்தியும் கேட்டார். பதமே நினைக்கும் அடியாரை ஒக்க பரிவா நடித்து புகழ் பாடி, பதமே நினைக்கும் அடியாரை ஒக்க பரிவாய் நடித்து புகழ் பாடி, பலவோருமைக்க விழி நீர் பெருக்கி படியே புரட்டும் உளநீக்கி, நிதமே நிலைத்து பவமே ஒழிக்கும் விமலே தவத்தி முடிவாளே, நிஜமே தழைத்து நெறியே நிகழ்த்தி நினையே துதிக்க அருள்வாயே, நிஜமே தழைத்து நெறியே நிகழ்த்தி நினையே துதிக்க அருள்வாயே, நினையே துதிக்க அருள்வாயே, நிஜமே தழைத்து நெறியே நிகழ்த்தி நினையே துதிக்க அருள்வாயே. தேவியனுடைய அனுகிரகத்தினால் அவருக்கு அந்த ஞானம் உண்டாச்சு. அரணிக்கட்டையை கடைஞ்சுகிட்டே இருக்கிற பொழுது அவருடைய சக்தியினால் அந்த இடத்திலே ஒரு சத்புத்திரன் உண்டானான். பிள்ளையினுடைய அழகு சொல்ல முடியாத அழகு. பிறக்கிற போதே குழந்தை எல்லாம் பெற்றவனாய் பிறந்தான். இந்த வியாசரே சத்தியவதிக்கு பராசரருக்கும் ஒரு தீவிலே பிறக்கிற பொழுதே ஜாதமாத்திர சபவிருதே 7 வருஷோ அபவத்து, 7 வயசு பிள்ளையாய் உடனே நின்றாராம். அது மாதிரி அந்த பிள்ளையும் குழந்தை பருவமெல்லாம் தாண்டினவனாய் 5 வயது பிள்ளையாய் நின்றான். தகப்பனாரிடத்திலே சகலமான வித்தையும் தெரிந்து கொள்ளக்கூடியதான தன்மையை கொண்டான். அதான் 5 வயதுங்கிறது 3 to 5 வயதுக்குள்ளதான் பெருமையை காட்டக்கூடிய வயது. ஆதிசங்கரர், திருஞான சம்பந்தர், இவர்கள் எல்லாரும் தெய்வத்தினுடைய அருளை பெற்றவர்கள். தங்களுடைய 3 வயசிலேயே தங்களுடைய பெருமையை வெளிக்காட்டினார்கள். அப்படி குழந்தையான சுகருக்கு தான் இயற்றப் போகிறதான இந்த தேவியினுடைய விஷயமான பாகவதத்தை சகலமான வித்தைகளையும் கற்க வேண்டியதான பிள்ளைக்கு ஓதாமல் உணரக்கூடியதான தன்மை அவனுக்கு உண்டாகிவிட்டது. தன்னிடத்திலே வளர்ந்த பிள்ளை இப்பொழுது 16 வயசு பிள்ளையான ஆனான். 16 வயசு பிள்ளையான சுகனை பார்த்து, அப்பா குழந்தாய், இனி திருமணம் செய்து அழகான பெண்ணை அணங்கை நாடி ஒரு திருமணம் செய்து இல்லறத்தை நடத்தி ஒரு பிள்ளையை பார்த்த எனக்கு ஒரு பேரனையும் பார்க்கும்படியாய் செய் என்று சொன்னார். ஆனால் பிள்ளை பார்க்கிறான், அப்பா இது என்ன, இது தாங்கள் திருமணம் செய்து கொண்டேளா? இல்லற வாழ்வையே இல்லாமலே சந்ததி அடைந்தவர்கள் நீங்கள். எனக்கு மாத்திரம் இல்லறத்திலே புகுத்தும்படியான எண்ணம் எப்படி தங்களுக்கு வந்தது? என்னை போய் திருமணம் செய்து கொள்ளென்றால் என்னை பந்தத்திலே தள்ள வேண்டும் என்ற எண்ணமா? ஒரு காலம் அல்ல. संसाराब्धौ विषयतिमिङ्गिल नक्रे दुःखोद्भव भयबडबे संसाराब्धौ विषयतिमिङ्गिल नक्रे दुःखोद्भव भयबडबे मज्जल्तौ वामगति मनाथौ त्वत्पदनावातारय शम्भो अम्ब सदा शिव सम्ब सदा शिव सम्ब सदा शिव सम्ब शिव सम्ब सदा शिव सम्ब सदा शिव सम्ब सदा शिव सम्ब शिव. இல்லறத்தினுடைய சிறப்பை எல்லாம் வியாசர் சொல்றார். கிரகஸ்தாசிரமத்திலே இருக்க வேண்டியது ஒவ்வொருவருடைய கடமை.
பிரம்மச்சரியம், கார்கபத்தியம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் என்ற 4 நிலை. இந்த 4 நிலைகளையும் தாண்டி போகிறதான் முக்தி மார்க்கத்துக்கு சுலபமான வழி. அதிலே நீ பிரம்மச்சரியம்ங்கிறதான வழியிலே ஈடுபட்டவன். இப்ப கார்கபத்தியம்ங்கிறதான உயர்ந்த வழியிலே நீ ஈடுபடணும். இல்லறத்தை காட்டிலும் சிறந்தது ஒரு அறம் வேறு எதுவுமே இல்லை. இப்படியெல்லாம் சொன்னாலும் ஆனால் அந்த இல்லறத்துலதான் அப்பா காமம் மோகம், அதுலதான் மனுஷன் பள்ளத்திலே விழக்கூடியது. சம்சாரப்தௌ விஷயத்தி மிங்கில நக்கரே துக்கோத்பவ பயபடபே மஜ்ஜந்தம். அதிலே எல்லாரும் முழுகி போவார்கள், தெளிவு ஏற்படாதுப்பா. அதனால் எவ்வளவுக்கு அவ்வளவு ஆசை இருந்தாலும் ஆசை தணியாது. ஆஷா நாம நதி மனோரத ஜலா கிருஷ்ணா துரங்கா குலா போகானுபுக்தாக வயமேவ புக்தாக. இப்படி ஆய்விடுமேங்கிற போது எவ்வளவு சொல்லியும் திருந்தாது இருக்கிற இந்த சுகனை அப்பா ஒண்ணு செய். இல்லறத்தினுடைய சிறப்பை நீ அறிய மாட்ட, ஒப்புக்கொள்ளல. நீ துறவரத்தையே விரும்புகிற. ஆனால் இல்லறத்திலையும் துறவரம் இருக்கு, துறவரத்திலையும் இல்லறத்தினுடைய தர்மத்தை பாதுகாக்கிற தர்மம் இருக்கு. அதனால் ரெண்டையுமே நீ பார்க்க வேண்டும் என்றால் மிதிலாபட்டணத்திலே ஜனக மகாராஜனை போய் பார்த்து விட்டுவான். அவன் உனக்கு சொல்லிக் கொடுப்பான். உன்னை நான் விளக்கி உனக்கு உன்னுடைய மனமானது தெளிய வைக்கக்கூடியதான தன்மை தகப்பனாரை காட்டிலும் அந்த ஜனகனுக்கு, அந்த ஜனகன்கிறவன் தகப்பனாருங்கிற பேர் தான் ஜனகன் என்று. அவன் எல்லாருக்குமே தந்தை. அவன் பெரிய கர்ம யோகி. அவனை போய் பார். இஷ்டமில்லை, ஆனால் அப்பா சொல்றார். போரான் ஜனக மகாராஜாவினுடைய பெரிய மாட மாளிகை கூட கோபுரங்கள். கேம கர்ணசத விபாலரஞ்சித, கேம கர்ணசத விபாலரஞ்சித, விபாலரஞ்சித ராஜஜனகபுர ராஜ வீதிலோ, ராஜஜனகபுர ராஜ வீதிலோ பெடலரு யாச சூருடு பெடலரு யாச சூ